ஹாய். என் காதலும் என்னாகுதோ அன்னைக்கு நைட் நடந்தது உன் மேல உள்ள சிம்பத்தினால இல்ல. இல்லாமலே இந்த இன்விசிபிள் டென்ஷன் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. உலகமெங்கும் ஆகஸ்ட் 9 முதல் ஸ்ரீ காயத்ரி கொலுப்படி 4 மாடல்ல ஒரு நியூ ஃபோல்டபிள் டிசைன் கொலுப்படியை இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க இந்த நவராத்திரிக்கு. இப்போ நீங்கள் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே உங்கள் குருநாதர் சந்தித்த மாதிரி எந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டது? நிறைய வர்ற கிளையண்ட் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பாதிக்கப்பட்டதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாதிக்கப்பட்டவங்களும் சிலர் வருவாங்க. அதுக்கு நமக்கு இந்த இடத்துல இவங்களை நம்ம ஜோதிடராக மட்டும் இருந்துட்டு அனுப்பக்கூடாது. சில இடத்துல நம்ம கவுன்சிலிங் கொடுக்குற ஆளாக தான் இருக்கணும். இப்போது என்கிட்ட ஒரு நபர் வந்தார், என்னோடய கிளையண்ட்டு. அவர் ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போனவர். இப்போ வந்தார். வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவருக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. இல்லை பண்ண மாட்டேன், சொல்லு தம்பி அப்படின்னா. சார் என்னை யாரோ சிப்பு வச்சு என்னை இயக்கிட்டு இருக்காங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல, அது அமெரிக்காக்காரனா ஹைதராபாத்காரனான்னு மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னாரு. இப்போ நான் முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். சிப்புன்னா எங்கே தம்பி வச்சுருக்காங்க? அது சார் இங்கே வச்சுருக்காங்க, சாப்பாடு மூலமாக உள்ளே வச்சுட்டாங்க போல இருக்கு, ஏற்கனவே அப்போ எடுத்து போட்டுற வேண்டியது தானே அப்படின்னு. இல்லை விரல் வச்சு பார்த்தேன், இவ்வளோ தூரம் வருது, அதுக்கு மேலே வர மாட்டேங்குது, ஆனால் ஏற்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் ரோபோ மாதிரி ஆகிட்டேன், இப்போ பாருங்கன்னு எழுந்து நடந்து கட்டுறாரு, கண்ணை சிமிட்டி கட்டுறாரு. இப்போ இந்த கண்ணை சிமிட்டினல்ல, இது நான் சிமிட்டல, அவங்க சிமிட்ட சொல்கிறாங்க என்ன அவங்க இயக்கிட்டு இருக்கிறாங்க சார் அப்படின்னா முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இவருக்கு நீங்கள் எப்படி பலன் சொல்லுவீங்க? ஐயோ சிக்கிக்கிட்டோமடான்ற மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் தோணும். ஆனால் அந்த இடத்துக்கு அவருக்கு நம்ம தீர்வு சொல்லணும். நீ டாக்டர் போய் பாரு. இல்லை டாக்டர்லாம் பார்த்தேன், இந்த என்னென்னோ சொல்கிறாங்களேப்பா, வாய் எண்டோஸ்கோப்பி கொலனோஸ்கோப்பிலாம் சொல்கிறாங்களே, அதை வச்சு எடுக்க அது வராது சார், அது நல்லா ஸ்டிக் பண்ணிட்டாங்க அதை அப்படின்ட்டார். சரி, இதே போல் ஒரு கேஸ் என்கிட்ட வந்ததுப்பா ஏற்கனவே. அவங்கள வந்து இலுமினாட்டிஸ் கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஜிப்பு வச்சு. அவங்கள யார் தெரியுமா? அப்படியா சார்னார். யார் சரி பண்ணா தெரியுமா? யார் சரி பண்ணா? சைக்காட்ரிஸ்ட் தான் சரி பண்ணாங்க. அவங்க வந்து இதை கரைச்சிருவாங்க, அந்த சிப்பை மருந்துலேயே கரைச்சிருவாங்க, யூரின் மோஷன்லேயே அது போயிடும், வெளியவே தெரியாது. ஆனால் சைக்காட்ரிஸ்ட் மட்டும்தான். நீ போய் வேறு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சரி நிச்சயம் இது சரியாக வராது, அந்த சிப்பை எடுக்க முடியாது, ஒட்டி இருக்குது. அது கரைக்க தெரிஞ்ச ஒரே ஆள் சைக்காட்ரிஸ்ட் தான் அப்படின்னோடனே அவர் அதை நம்பினார். நம்பி யாரை பார்க்குறதுனார், நீங்கள் நல்ல பெஸ்ட்டு சைக்காட்ரிஸ்டாக பாருங்கள், அங்கே பார்த்துட்டு அங்கே முடியலைன்னா நேராக இங்கே வா, நான் சைக்காட்ரிஸ்ட் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த சைக்காட்ரிஸ்ட்கிட்ட அனுப்புனேன் இல்லையா, அதுதான் பரிகாரம். அருமை, அதுதான் பரிகாரம். இப்போது ஆளுங்க வரவங்க ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசப்படுவாங்க. அவங்கள நீங்கள் கோயிலுக்கு தான் போங்க அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு அஸ்ட்ராலஜர்னா அவங்களுக்கு உண்மையாக தேவைன்னா சரியான கவுன்சிலிங் பண்ணுற ஆள், அவங்களுக்கு ஆலோசனை இல்லாமல் கூட இருப்பாங்க. இந்த கிரக ரீதியாக இவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு மருத்துவமாக கூட இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அது யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ அங்கே அனுப்புறதும் ஒரு பரிகாரம் தான். நம்ம பரிகாரம்னா உடனே கோயிலாக தான் இருக்கணும், இது இப்படியாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஜோதிடம்ன்றது மாறாது. எப்பவும் நம்ம அதை உருப்பட விட மாட்டோம். ஒரு குடும்பத்தில் தாய், மகள், அதுக்கு இளைய மகள், இவங்க எல்லாருமே யாரோ தனக்கு செய்வனை வச்சுட்டதாக நம்புகிறாங்க. செய்வனை வச்சுட்டதா எப்படின்னா, கண்ணு முன்னாடி கருப்பு முடியாக பறக்குதான், தொட்டா அந்த முடி கையில் வரமாட்டேன்னுதான். இது அம்மா சொன்னாங்க பரவாயில்ல. ஒரு 20, 24 வயசு 23 வயசு பொண்ணு அது நம்புது, 17, 18 வயசு இளைய தங்க அதுவும் நம்புது. இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்கள் கூட அது நிற்கிது சார், உங்கள் கண்ணுக்கு தெரியுதாங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும்? ஒரு சவால். எனக்குமா எனக்கு இப்போ நீங்கள் 3 தான் தெரியுறீங்க, 4வது ஒன்று தெரியல என்ன? இல்லை சார், அவங்களுக்கு தேவையான ப்ரெடிக்ஷனும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் கொடுக்கணும். அப்போது மனம் சார்ந்த ஒரு பரிகாரம் தரணும். அப்போது இது நம்மளால் காப்பாற்ற முடியாது, ஒரு ஜோசியரோ இல்லை ஒரு இறைவன் தான் காப்பாற்ற முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. இப்போ ஆற்றல் வகையில் எந்த கிரகங்கள் வலிமை குறைந்திருக்குன்றதை பார்த்துக்கணும். புத்தி வகையில் எந்த கிரகங்கள் வலிமை குறைந்திருக்கு, அந்த கிரகத்தினுடைய புத்தியினுடைய ஆற்றல் கூட்டுறதுக்கு உண்டான ஸ்தலம் எதுவோ அதை சொல்லுவோம். ஆனால் எப்படி சொல்லுவோம்? அங்கே போனால் இந்த செய்வினை சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்கள டியூன் பண்ணுறதே அவங்க புத்தியை தான்.
புரியுது. ஆனால் அவங்கக்கிட்ட அங்கே போனால் இது சரியாகும் அப்படின்றத மாற்றி சொல்லுவோம். அவங்களுக்கு தேவை அந்த இறைவன்கிட்ட போயிட்டு வந்து அது நல்லா ஆச்சுன்றது நம்பணும். அப்போ அவங்க போயிருக்காங்க, போன பிறகு நல்ல ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அருமை. வந்துருச்சு, சரியாயிடுச்சு, என் பொண்ணே எழுந்து குறி சொல்கிற மாதிரி நைட்டு உட்காந்து இனிமேல் உங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டா. அப்போ இன்னையில எங்களுக்கு இல்லை சார்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது ஒன்றும் இல்லை, அந்த சின்ன ஃபைன் டியூனிங் தான் அது. அவங்க புத்தியில் செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். அது கிரகத்தின் மூலமாகவும் கோயில் மூலமாகவும் நம்ம அதை வெளிப்படுத்தணும், அவ்வளோதான். திருமணத்துக்கு முன்னாடி பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம பிடிச்சி போச்சு அப்படின்னு திருமணம் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? பிடிச்சி போச்சு காதல் திருமணம் அப்படிங்கிறது வேற. அது காதல் திருமணம்ன்றது நம்ம அவங்க பிடிச்சிருச்சு அவ்வளோதான், அதனால கட்டி வைக்கிறோம் நம்ம நினச்சிக்கிறோம். அதுவுமே ப்ரீஃபிக்ஸ்டு தான். அதுவுமே ப்ரீஃபிக்ஸ்டு தான். இந்த பொண்ணு இன்னார கட்டணும் அப்படின்றது ப்ரீஃபிக்ஸ்டு தான். ஆனால் நம்ம பார்த்து வைக்கும்போது பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா, இந்த 10 வித பொருத்தம் பார்ப்பாங்க எல்லாரும். அந்த பொருத்தம் பார்க்கறது எங்க வழக்கமே கிடையாது. அந்த 10 பொருத்தம் சேர்க்கறதே கிடையாது. என்ன காரணம் கேட்டால், இப்போ ஜோதிடர்கள்லாம் சொல்லிடுறாங்க, உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி பையன் உள்ள, இந்த மாதிரி நட்சத்திரம் உள்ள பையனை மட்டும் தேர்ந்தெடுங்க. ஆமாம். இப்போ இவங்களே போய் சார் எனக்கு திருவோணம் கொடுங்க, எனக்கு திருவாதிரை கொடுங்க, அதை மட்டும் இவங்களா பொறுக்கிட்டு வராங்க. அங்கே ஒரு தங்கமான புள்ள இன்னொரு புனர்பூசம் இருக்கும், அது இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. இது மட்டும்தான் இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்தால் எல்லாம் கன்றாவியாக இருக்கும். இப்போது இவங்க நல்லா இருக்குன்னு சொன்ன அந்த நட்சத்திரங்களில் ஒரு 2 லட்சம் பேர் இருப்பான் சார். அப்போ இந்த கல்யாணத்துக்கு தயாரா இந்த 2 லட்சம் பேரில் யாருக்கு வேணால் நம்ம பொண்ணை கொடுத்துருவோமா? அதுக்கப்புறம் என்னன்னா பார்ப்போம், அவனுக்கு வேலை தொடர்ச்சியாக இருக்கான்னு பார்ப்போம், அவனுக்கு சொத்து சுகம் இருக்கான்னு பார்ப்போம், அவங்க எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கான்னு பார்ப்போம், இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகாதவனான்னு பார்ப்போம். இன்னும் எவ்வளோ விஷயம் பார்க்குறோம். ஆனால் இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் எப்படி போதும்? அப்போது இவன் ஒழுங்கானவனா, கஞ்சா பிடிக்காமல் இருப்பானா, குடிக்காமல் இருப்பானா, குடித்தாலும் அளவாக குடிப்பானா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நவகிரகங்களும் தேவை. இந்த 12 கட்டமும் இதெல்லாம் கூட தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஏன் தெரியாது? குடிகாரனா இருப்பானா? குடிகாரன் கஞ்சா அடிக்கிறவன் உள்பட தெரியும் சார். அதில் அழகாக சனியும் கேதுவும் சேர்ந்ததுன்னா கஞ்சா அடிக்கிறவன், அது கேது சேர்ந்து 3ஆம் பாவத்தோட தொடர்பில் இருக்கணும். கஞ்சாவோட பரிச்சயம் அவனுக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. குடியினுடையது சனியும் சந்திரனும் தொடர்பில் ஏதாவது வகையில் இருந்தால் அவன் குடிக்கு பரிச்சயம் நிச்சயம் உண்டு அவனுக்கு. இது ரொம்ப சுலபமான கால்குலேஷன் நம்ம இதில். இப்படிக்குள்ள ஜாதகம் நாங்கள் குடியெல்லாம் இருந்தால் கொடுத்துட்றோம். ஏன்னா இப்போ எல்லாருமே பழக்கி விட்டுருக்காங்க நம்ம நாட்டில், அதனால் அதெல்லாம் இந்தான்னு கொடுத்துட்றோம். ஆனால் இந்த கஞ்சான்றப்ப நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அதை நம்ம தவிர்ப்போம். அதே போல் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த காம்பினேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா இவங்க திருமண வாழ்க்கை பாதிக்கப்படணும். அதெல்லாம் நாங்கள் விளக்கிடுவோம். அவங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஏக நட்சத்திரம் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரே நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, ரஜ்ஜு தட்டும்னு. ஆனால் என் குருநாதர் 100 கொடுத்துருக்காரு, நானும் கொடுத்துருக்கேன். அது எந்த விதமான சிக்கல்களையும் ஏற்படுத்தாது. அப்படியா? பொதுவாக தேவை அவங்களுக்கு நவகிரகங்களும். இப்போ கல்யாணம் பொருத்தம் இருக்கு அப்படின்னா கூட நம்ம ஒரு பையனுக்கு தகுதி பார்க்குறோம், அவனுடைய வருமானம் பார்க்குறோம், அவனுடைய வீடு பார்க்குறோம், எல்லாத்தையும் பல காரணங்களை பார்க்குறோம் இல்லையா? அதை ஜாதகத்தில் பார்க்கணும். இவர் வேலை போகாமல் நிரந்தரமான வேலையில் இருப்பாரா, குழந்தை பாக்கியம் உண்டா, நம்ம பொண்ணை கண்காணாமல் பார்த்துக்குவாரா, இது நடுவில் எதுவும் இவங்களுக்குள்ள ஊழல்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சமீபத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கா, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வந்தால் வந்துட்டு போதுன்னு விட்டுருவோம். அது எல்லார் குடும்பத்துலையும் வர்றது தான். சமீபத்தில் இல்லாமல் இருக்கா, இவங்க பாண்ட் ஆகிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு தான் பொருத்தமே கொடுக்க முடியும். அவர் குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லை அதெல்லாம் பார்க்கணும்ல. தெரியும், நிச்சயம் பார்ப்போம், நிச்சயம் கிளீனா தெரியும். ஒரு ஆண்மை இல்லாதவர்னு சொல்லி கூட அந்த பொருத்தத்திலேயே சொல்லி அதை வேற மாதிரி மறைமுகமா சொல்லி அந்த பையன் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப தெளிவா தெரியும். தைரிய ஸ்தானம்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா முதல்ல, 3ஆம் வீடு, அதுதான் வீரிய ஸ்தானமும். அதுதான் பாலியலுக்கு உண்டான இடம் வேற இருக்கு, படுக்கை அறைக்கு உண்டான இடம் ஒரு ராசி கட்டம் இருக்கு. இப்ப இவருக்கு 3ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவருக்கு வீரிய குறைவு இருக்கு. அப்ப நம்ம இவருக்கு பாலியல் வேட்கை குறைவா இருக்குன்றத ஒரு மாதிரியா சொல்லியும் அவங்க வீட்டில் அது புரிஞ்சுக்காத மாதிரியே நடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பையன் அதுக்கப்புறம் என்கிட்ட ரிட்டர்ன் வந்தார். அவங்க அம்மா அப்பாவெல்லாம் ஊர்ல விட்டுட்டோ எங்க விட்டுட்டோ திரும்ப வந்தார். சார் எனக்கு அது ரொம்ப நாளா அந்த ப்ராப்ளம் இருக்கு, நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், சித்தாவுக்கு போகலாமா இதுக்கு போகலாமா சொல்லுங்க சார்னு கேட்குறாரு. அப்போ இது இப்படி ஒரு ஆண் ஜாதகம் வருதுன்னா நம்ம பெண்ணுக்கு அந்த ஜாதகத்தை கொடுப்போமா?
அப்போ இதெல்லாம் இது ஒதுக்கிடணும். ஆனால் அவன் நமக்கு பொருத்தமான நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பான். ஆனால் இங்கே முக்கியமான இடம் போயிடுச்சே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து நம்ம கொடுக்குறது தான் முறையாக வரும். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வந்து 8 சனி இப்படியெல்லாம் பல பிரச்சனை இருக்குது எல்லா ஜாதகத்துலையும். இதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாதா? ஒன்றும் இல்லை சார். சனீஸ்வரன்றது யார் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன்ல ஆற்றல்கள்னு, நம்ம உடலில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினுடைய ஆற்றல் நீங்கள் பிறந்த நிமிஷம் உங்கள் உடலில் அப்பி இருக்கும். இப்போது கோச்சாரத்தில் கிரகங்கள் நகர்ந்து வரும் பொழுது உங்கள் உடலை சனி பார்வை செய்தால், உங்கள் ஜாதகத்தில் உள்ள சூரியனை இப்போ சனி பார்வை செய்தால், உங்கள் உடலில் உள்ள சூரியனோட ஆற்றலை மட்டும் குறைக்கும் அல்லது கட்டி போடும், இயங்க விடாமல் செய்யும். அவ்வளோதான். அப்போது அந்த சூரியனுடைய ஆற்றல் உங்கள் உடம்புல இல்லைன்னா என்ன பாதிப்பெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க? ஃபிசிக்கலாக என்ன, மென்டலாக என்ன, நீங்கள் சோஷியலாக என்ன, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுவீங்களோ அதில் பாதிக்கப்படுவோம். இப்போது இந்த சனி பார்வையினால தானே இந்த சூரியன் இயங்காமல் இருந்தது. இந்த சனியும் சூரியனும் சமச்சீராக எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி தேர்ந்தெடுத்து கண்டுபிடிக்கிறது? கோவில் பேரே அந்த பேராக இருக்கணும், இந்த 2 கிரகத்தினுடைய பேராக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ சூரியன் சனின்னு சொன்னேன். இப்போ சனி கபாலத்தை ஆளக்கூடியவர், சூரியன் ஈஸ்வரனாக கொள்ளும். கபாலீஸ்வரர் கோயிலே அதுக்கு ஒரு ஸ்தலம். இப்போது உங்கள் உடலில் சூரியன் சனி இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த எனர்ஜி ஆற்றல் எங்கே கிடைக்கும்னா ஏராளமாக கபாலீஸ்வரர் கோயிலில் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள், இல்லை பண்ணாதீங்க. அந்த கோயில் உள்ளே உட்காந்து புளியோதரை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க, 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்துடும். அப்போ கோயில் எத்தனை மணி நேரம் இருக்கிறது கூட ஒரு பலன். நிச்சயமான ஆற்றல் அது, நிச்சயமான ஆற்றல் உங்கள் உடலில் அது சேரும், நிறைய அந்த ஆற்றல் சேரும். நீங்கள் அந்த கோயிலில் இருக்கீங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கீங்க, போதுமானது. ஓரமாக ஒரு துண்டு விரித்து படுக்க இடம் கிடைச்சாலும் படுத்து தூங்கிட்டு வாங்க அந்த கோயிலில், உங்களுக்கு தேவையானது வந்துடும். அப்போது இப்போ உங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் உடம்புல என்ன பிரச்சனையோ அது சீராகும், மென்டலாக என்ன பிரச்சனையோ அது சீராகும், சோஷியலி என்ன ப்ராப்ளமோ அதுவும் சீராகும். ஏன்னா அந்த ஆற்றல் அங்கே சரியாக இருக்குது, சமச்சீராக இருக்குது. இதுதான் பரிகாரம்னு பேர் வச்சுருக்கோம். சூப்பர். ஆனால் அது பரிகாரம்ன்றது ஒரு அமானுஷமாக நடக்கிற விஷயங்கள் இல்லை, அதுவுமே இந்த எனர்ஜி பேஸு தான், அதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது மாதிரி ஆற்றல் உள்ள ஸ்தலங்கள் என்னென்னு நீங்கள் வரிசைப்படுத்துவீங்க? எல்லா கோவில்களையுமே ஆற்றல் உள்ளது தான், எல்லா கோவில் உருவாகிறதும் ஆற்றல் தான். என்னென்ன கிரகங்கள்ன்றது வரிசைப்படுத்துறது வேறு. உதாரணத்துக்கு கபாலீஸ்வரர் அப்படின்னா சூரியனும் சனியும்னு சொல்லியிருக்கேன். இதே போகர் உருவாக்கின குழந்தை வேலப்பர் கோவில் கொடைக்கானல் பக்கத்தில் பூம்பாறைன்ற இடத்துல இருக்குது. இந்த குழந்தைன்றது குருவை குறிக்கும், வேலப்பர்ன்றது செவ்வாயை குறிக்கும். குருக்கும் செவ்வாய்க்கும் உண்டான ஸ்தலம். இதே குருவும் செவ்வாய் ஸ்தலம் வேற என்ன அப்படின்னு பார்த்தா, குரு ஸ்தலமாக இருந்து செவ்வாய் முருகன் அங்கே கொண்டிருக்கிறதுனால திருச்செந்தூரும் குரு செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலம். இப்போ குரு செவ்வாய்க்குன்னு சில ஸ்தலங்கள் உண்டு, சூரியன் சனிக்குன்னு ஒரு ஸ்தலம் உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இது உண்டு. எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்னா, அந்த கோயிலுடைய பேர் எதனால் அறியப்படுகிறதோ அதுதான் அந்த ஆற்றல். இப்போ எப்படி என் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்க போகிறது என் ஜாதகத்தில் இருக்குன்னு சொன்னேன், அதுபோல் யாரோ ஒருத்தன் வருவான் அந்த கோயில், அந்த இடத்துல அந்த ஆற்றல் இருக்குன்றது அவன் உணர்ந்திருக்கானோ உணர்ந்தில்லையோ கட்டுவான். கட்டி முடிச்சுட்டு பேரை முருகன்னு வச்சுட்டு போயிட்டான்னா அது செவ்வாயோட ஆற்றல். பேரை சுப்பிரமணியன்னு வச்சுட்டு போயிட்டான்னா அது செவ்வாய் சனியோட ஆற்றல். பேரை குழந்தை வேலப்பர்னு வச்சுட்டான்னா அது குரு செவ்வாயோட ஆற்றல். அப்போ அந்த பேரை கொண்டு தான் அந்த கோயிலில் என்ன ஆற்றல்ன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அந்த கோயில் போயிட்டு வரும்போது தான் சிறப்பான ஒரு இது கிடைக்கும். நிச்சயம் அதுவும் மனிதனால் உருவாக்கினா நம்ம நினச்சா கூட, மனிதர் வச்ச பேர் நினச்சா கூட, அதுவும் இறையால் இந்த பிளானட்ஸால் வைக்கப்பட்டது தான். இந்த பிளானட் தான் உங்களுக்கு அந்த மாதிரி திசை மாற்றி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம மொத்தம் 12 ராசி இருக்குது. இதில் எது சிறப்பான ராசி, எது கொஞ்சம் நீச்சமான ராசி அப்படின்னு சொல்லலாம்? அப்படி எதுவுமே கிடையாது சார். 12 ராசியும் 12 உயிர் தான். அப்படியா? இப்போ எனக்கு லக்னம், என்னுடைய பாதம்னு சொல்றது என் லக்னத்துக்கு 12வது வீடு. அது இன்னொருத்தனுக்கு தலையா இருக்கும், அவனுக்கு அது லக்னமா இருக்கும். லக்னமா இருந்தா அவனுக்கு அது தலை, எனக்கு அது பாதம் தான், ஆனா அவனுக்கு தலை. இப்போ 12 ராசியும் 30 கோடி பேருக்கும் சரியான ஒரு அமைப்பு தான். இதுல ஒரு இடத்துல ஒரு டேமேஜ் ஆனா கூட இந்த உலகம் எங்க, சூரிய கதிர் மட்டும் வராது இனிமே உலகத்துக்கு. உலகம் என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சூரியன் இல்லைன்னா எல்லாம் அவுட். அதே போல தான் ஒரு ராசி மட்டும் இல்லைன்னா அந்த சைக்கிளில், அந்த சர்க்கிளில் ஒன்று இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, உயிர் சங்கிலி போச்சு. அதுபோல் அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையும் அதோடு முடிஞ்சிடும். பிரளய முடிவில் தான் ஒரு ராசி பலமற்று இருக்குன்றதை சொல்ல முடியும். இப்போ என்னுடைய நட்சத்திரம் என்ன,
ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முழு பலனையும் சொல்ல முடியுமா? முழு பலன் அப்படி சொல்லவே முடியாது. ஒரு ராசி நட்சத்திரம்ன்றது ஒரு எந்த நட்சத்திரத்தின் மேலே சந்திரன்ற கிரகம் நிற்கிது, அவ்வளோதான். பாக்கி 8 கிரகம் போய் நிற்கிற ஆள் இருக்குல்ல, இப்போ நிற்கிற ஆள் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்ல. இப்போ நானும் நீங்களும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா நல்ல ஒரு கார்டியலாக ஒரு எவ்வளோ நேரம்னாலும் பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ நானும் நீங்களும் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தால் நம்மளால் 2 நிமிஷம் இந்த இடத்துல உட்கார முடியாது. அந்த ஆளை வெளியே அனுப்பியான்னு அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒத்து போகிற தன்மை. இப்போ சந்திரன்ற கிரகம் உங்களுக்கு ரோகிணியில் நிற்கிது, மிருகசீடத்தில் நிற்கிது. இப்போ மிருகசீடம் செவ்வாய் உடையது. இப்போ சந்திரன் செவ்வாய் 2 பேரும் உங்களுக்கு எதிரியாக இருக்கான்னு வைங்க, அந்த உங்களுக்கு வந்து அது எதிர்மறையாக வரும். இதே 2 பேரும் நட்பாக இருக்கிறாங்கன்னு வைங்க, உங்களுக்கு அது பாசிட்டிவாக வரும். எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். நிரந்தர நண்பனான கிரகமும் இல்லை, நிரந்தர பகைவனான கிரகமும் இல்லை, நிரந்தர ராசியும் இல்லை, நிரந்தர எதிரியான ராசியும் இல்லை. இந்தந்த ராசிக்கு இந்தந்த பலன்கள் உண்டா? இப்போ பொதுவாக கலைத்துறைக்கு வரணும்னா எந்த ராசியில் இருக்கணும்? ராசி அல்ல, இது சனியினுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் நிற்கும் பொழுது அவங்க எல்லாம் சினிமா துறைக்கு நிச்சயம் வருவாங்க. அல்லது திரை சார்ந்த ஏதாவது திரை எங்கெல்லாம் இருக்குது, மொபைல் ஷாப் கூட வைக்கலாம் அவங்க, அதுலேயும் திரை இருக்குது, யூடியூப்பில் கூட வரலாம், அதுவும் அதுதான். அப்போ சனியின் நட்சத்திரங்களில் நின்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரமும் சனியினுடைய நட்சத்திரம். சந்திரன் அது மேலே நிற்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த நட்சத்திரம்னே சொல்கிறோம். அப்போ சந்திரன் சனி தொடர்பு வந்துடுது இல்லையா, அவங்களுக்கு இயற்கையாக அது உண்டு. சந்திரன் வீட்டில் போய் சனி நின்னாலும், சனி வீட்டில் சந்திரன் நின்னாலும் அவங்களுக்கு திரைப்படத்திற்கு உண்டான அமைப்பு உண்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திருவானம். ஆமாம், திருவானம் சனியோட வீட்டில் தானே அவங்க சந்திரன் நட்சத்திரத்தில் நிற்கிறார், அதனால வேலை வரும். சனியோட வீட்டில் சந்திரன் நிற்கிது அவருக்கு, அதனால வரும். இது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ராஜகிரகங்கள்னு 4 கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு சரியாக வரணும். குரு, செவ்வாய், சூரியன், ராகு இந்த 4 கிரகங்களும் சரியான பாவத்தோட தொடர்பு வரும். அவங்களுக்கு என்னதான் அரசியல்வாதியாக இருந்தால் கூட அவங்களுக்கு நிலையற்ற வருமானம், நிலையற்ற தொழில். அது 5 வருடத்திற்கு மேலே இருந்தால் தான், லக்கு இருந்தால் தான். ஆமாம், எப்படினாலும் அவங்களோட பதவி 5 வருஷத்தில் முடியவும் செய்யலாம், தூங்கவும் செய்யலாம். தொடர்ச்சியாக 100 வருஷத்துக்கு அவர் தலைவராக இருந்தார், கட்சி ஆட்சியிலே இருந்தாருலாம் கிடையாது. மாறுதலுக்கு உட்பட்டது தான், மாறிக்கிட்டே இருக்கும். கோச்சார கிரகங்களை கொண்டு தான் அதை முடிவு செய்யணும். எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த ஜோசியம் பார்க்கறதுன்றது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நமக்கு பணம் வரும் காலம்னு ஒன்று இருக்கும், நமக்கு இழப்பை ஏற்படுத்தும் காலம்னு ஒன்று இருக்கும். இப்போது இதெல்லாம் ஃபிக்ஸடாக ஒன்று நமக்கு ஃபிக்ஸேஷனில் இருக்கும். நான் சமீபத்தில் பார்த்தேன், நீங்கள் கருப்பு பேனா கொண்டு இந்த எண்ணு இந்த 26, 32 எண்ணை இந்த ராசியுடைய தொடர்ந்து எழுதுங்க, இந்த ராசியுடைய இந்த எண்ணை எழுதுங்க. இது மாதிரி எண்கள் எழுதுறது மாதிரி இது மாதிரி வித்தியாசமான பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறதோட சார், இதில் நிறைய விஷயங்கள் கோயிலாக மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட வித்தியாசம், அதாவது ஆம்பளைங்க மனிதர் வாழ்க்கையை தவிர நாய்கள் அது குழந்தை பிறக்குமா அதெல்லாம் கூட கேட்போம். வீட்டில் நாய் குட்டி போடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, எத்தனை குட்டி போடுங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படிம்பாங்க. நமக்கு இதெல்லாம் நிறைய இரிட்டேட் பண்ணுவாங்க. இன்னும் சார் பரிகாரம் சொன்னீங்க, அந்த பரிகாரத்தை போய் செய்ய போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் போகவே முடியல சார். எப்போ போனாலும் அதுக்கு தடையாகவே இருக்குது.